தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக. இன்று நாங்கள் திருவருகை காலத்தின் 3வது வாரத்துக்குள் காலடி பதிக்கின்றோம். இந்த 3வது வாரத்தின் கருப்பொருளாக நாங்கள் சிந்திக்க இருப்பது மகிழ்ச்சி. இன்று இளம் சிகப்பு மெழுகுதிரி மகிழ்ச்சியின் அடையாளமாக ஏற்றப்படுகின்றது. இந்த இளம் சிகப்பு மெழுகுவர்த்தி ஆண்டவரின் வருகைக்காக மக்களை ஆயத்தம் செய்த முன்னோடியான யோவானை குறித்து இத்திரி ஏற்றப்படுகிறது. இந்த மகிழ்ச்சியின் திரி மகிழ்ச்சியின் ஒளியாக எங்கள் உள்ளத்திலே ஏற்றப்பட வேண்டும். நாங்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே நாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் எதற்காக மகிழ்ச்சியோடு இருக்கிறோம்? இன்னும் சொற்ப நாட்களிலே, இன்னும் ஒரு வாரத்திலே நாங்கள் கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாங்கள் அனுபவிக்க இருக்கிறோம். ஆண்டவருடைய 2வது வருகையை பற்றி நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகின்ற மிகவும் உன்னதமான நாட்களாக இந்த நாட்கள் நமக்கு இருக்கின்றது. ஆகவேதான் நாங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். எங்களுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி இல்லை என்று சொல்லி சொன்னால், எங்களுடைய குடும்பத்திலே மகிழ்ச்சி இல்லை என்று சொல்லி சொன்னால், எங்களுடைய சமூகத்திலே மகிழ்ச்சி இல்லை என்று சொல்லி சொன்னால், எங்களுடைய நாட்டிலே மகிழ்ச்சி இல்லை என்று சொல்லி சொன்னால், நாங்கள் வாழுகின்ற ஒவ்வொரு இடங்களிலும் மகிழ்ச்சி இல்லை என்று சொல்லி சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நிம்மதியை காண முடியாது, அமைதியை காண முடியாது, ஆறுதலை அடைய முடியாது. மகிழ்ச்சியின் மன்னன் யார்? கிறிஸ்து. அந்த கிறிஸ்து எங்களை மகிழ்விக்க வருகின்றார். ஆகவே நாங்களும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைய இந்த நாளிலே எங்களுக்கு அழைப்பு விடுத்து நிற்கின்றார். இன்று ஏற்றப்படுகின்ற இந்த இளம் சிகப்பு மெழுகுதிரி எங்களுடைய மகிழ்ச்சியின் அடையாளமாக இருக்கின்றது. அந்த மகிழ்ச்சியின் அடையாளமாகிய அந்த ஒளி உங்களுடைய உள்ளத்திலே எப்பொழுதும் மகிழ்ச்சியாக பிரகாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நாங்கள் குடும்பத்திலும் வாழ்ந்தாலும் சரி, சமூகத்தில் வாழ்ந்தாலும் சரி, எங்களுடைய பணித்தலங்களிலே நாங்கள் வாழ்ந்தாலும் சரி, எங்கெங்கெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அங்கெங்கெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சரி, அங்கே மகிழ்ச்சி ஒன்று இல்லை என்று சொல்லி சொன்னால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மன திருப்தியை நாங்கள் அடைய முடியாது. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு சாரத்தை பெற்றுவிட முடியாது. ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியை கொடுப்பவர்களாக, மகிழ்ச்சியோடு வாழ்பவர்களாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். இன்றைய நாளிலே திருப்பாடல் ஆசிரியர் அழகாக சொல்லுகின்றார். ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார் என்று திருப்பாடல் ஆசிரியர் அழகாக சொல்லுகிறார். ஆர்ப்பரியுங்கள், ஆண்டவரை ஆர்ப்பரியுங்கள், மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவர் பிறக்கப் போகின்றார், மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய பிறப்பை அறிவியுங்கள். இவற்றை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி ஏழை இடையர்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது. மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியாகிய இறைவன் அறிவிக்கப்படுகின்றார், மகிழ்ச்சியாக அறிவிக்கப்படுகின்றார். துக்கம் கொண்டாடுவதற்கல்ல, கவலையோடு இருப்பதற்கல்ல, வேண்டா வெறுப்பாக இருப்பதற்கல்ல, ஏனோ தானோ என்ற போக்கிலே வாழ்வதற்கு அல்ல, அர்த்தமற்ற வாழ்க்கை வாழுவதற்கல்ல, மாறாக இறைவனுடைய மகிழ்ச்சியிலே நாங்கள் பங்கு கொண்டு அந்த மகிழ்ச்சியை எடுத்து சென்று எடுத்து கொடுத்து எல்லோரையும் மகிழ்ச்சியோடு வாழ வைக்கின்ற நல்ல உள்ளங்களாக, அன்பு நிறைந்த உள்ளங்களாக, அமைதி நிறைந்த உள்ளங்களாக, ஒற்றுமை நிறைந்த உள்ளங்களாக,
மகிழ்ச்சியோடு சமூகத்தை வழிநடத்தக்கூடிய உள்ளங்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற்றம் பெற வேண்டும். ஆண்டவருடைய வருகைக்காக மக்களை ஆயத்தம் செய்த முன்னோடியாகிய தூய அருளப்பர் மக்களை ஆயத்தம் செய்கின்றார். மக்களை ஆண்டவருடைய வழியிலே செல்ல அழைப்பு விடுக்கின்றார். எல்லோரும் தயாராகுங்கள், எல்லோரும் ஆண்டவருடைய வழியை பின்பற்ற எல்லோரும் உங்களை ஆண்டவருக்காக ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவருடைய வழியை காண எல்லோரும் உடைய உள்ளங்களை புதுப்பித்து தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவருடைய பிறப்பிற்காக உங்களை நீங்கள் காத்து அவருடைய பிறப்புக்காக உங்களை நீங்கள் தயார்படுத்துங்கள் என்று சொல்லி இன்றைய இந்த நாளிலே எங்களுக்கு யோவான் மூலமாக ஆண்டவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார். இந்த அழைப்பை நாங்கள் உணர்ந்தவர்களாக, இந்த அழைப்பிலே நாங்கள் நிலை கொண்டவர்களாக, இந்த அழைப்பை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவமாக பெற்றுக்கொண்டவர்களாக இன்றைய இந்த நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம். மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருப்போம். மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவருடைய பிறப்பை நாங்கள் அனுபவிக்க ஆவலோடு காத்திருப்போம். மகிழ்ச்சியோடு வாழுவோம். எங்களோடு வாழ்பவர்களையும் மகிழ்ச்சியோடு வாழ வைப்போம். மகிழ்ச்சியோடு வாழ வைக்க எங்களால் ஆன அனைத்து செயற்பாடுகளையும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக அமைய, மகிழ்ச்சியோடு எங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்து செல்ல, மகிழ்ச்சி நிறைந்த முகத்தோடு மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு ஒருவரை ஒருவர் உற்று நோக்கி ஒருவர் ஒருவருக்கு உங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொடுத்து ஒருவர் ஒருவரை அன்பு செய்து நேசித்து வாழ இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம். அன்னை மரி மூலமாக மகிழ்ச்சி நிறைந்த உள்ளங்களாக நாங்கள் வாழ மாற எங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.